அதே சமயம் குப்பை கிடங்கில் ஒரு டெட் பாடி கிடக்குதுன்னு ஒருத்தன் ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் சொல்ல, அது வரைக்கும் ஜனங்கக்கிட்ட கோபமாக பேசிகிட்டு இருந்த போலீஸ்காரங்க முகம் அப்படியே மாறுது. அதை பார்த்த குமுதாவுக்கு பயமும் ஜனங்களுக்கு குழப்பமும் அதிகமாகுது. ஜனங்களை அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த போலீஸ்காரங்க அமைதியாக போய் ஜீப்பில் ஏறுறாங்க. இதை பார்த்த குமுதாவும் ஜனங்களும் அவங்களுக்கு முன்னாடி குப்பை கிடங்குக்கு போக முடிவு பண்ணி அங்கேருந்து வேகமாக நடக்கிறாங்க. குமுதாவும் ஜனங்களும் நேராக குப்பை கிடங்குக்கு வராங்க. மூச்சரிக்க ஓடி வந்த குமுதா அந்த குப்பை கிடங்குக்குள்ளே இறங்கி தேட ஆரம்பிக்கிறா. கடவுளே, அவன் சொன்ன டெட் பாடி என் புருஷனாக மட்டும் இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு குமுதா குப்பையை போட்டு அந்த அலசிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே போலீஸ் அங்கே வந்துடுது. டெட் பாடியை பார்த்தவனை கூப்பிட்டு எங்கடா பார்த்தன்னு போலீஸ்காரங்க கேட்க அவன் ஒரு இடத்த காட்டுறான். அந்த இடத்துல குப்பைங்க அதிகமாக சேர்ந்துருந்துச்சு. போலீஸ்காரங்க நடந்து போகிறதுக்கு முன்னாடி குமுதா ஓடி போய் அந்த குப்பையை விளக்குறா. அங்கே சுற்றி இருந்த ஜனங்களும் அவள் கூட சேர்ந்து குப்பைங்களை விளக்கிட்டு இருக்காங்க. அப்படி விலக்கி பார்க்கும்போது உடம்பு முழுக்க காயம், ரத்தத்தோட பாஸ்கர் உடம்பு. அதை பார்த்த குமுதா ஆன்னு கத்தி அலறி அங்கேயே மயக்கமாகற. குமுதா மயங்கி விழுந்ததை பார்த்த ஜனங்க கோவத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாத மாதிரி வந்த போலீஸ், கான்ஸ்டபிள் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்கள், பாடியை ஜிஹெச்சுக்கு அனுப்பி போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு வழக்கமான வசனத்தை பேச, பாஸ்கரோட சாவை பார்த்த ஏரியா ஜனங்க வெறி அதிகமாகி பக்கத்தில் இருந்த போலீஸ்காரங்களை தாக்க ஆரம்பித்தாங்க. போலீஸ்காரங்களும் அவங்க கோவத்துக்கு முன்னாடி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஓட ஆரம்பிச்சாங்க. ஜனங்களில் ஒரு பாதி அவங்கள துரத்துனாங்க, இன்னொரு பாதி போலீஸ் ஸ்டேஷனையும் அடித்து உடைச்சாங்க. செங்கலாக பிரித்தாங்க. பெரிய கலவரம் ஆயிடுச்சு. அந்த ஏரியாவே கலவர பூமி ஆயிடுச்சு. பக்கத்து ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்காரங்கெல்லாம் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கலவரத்தை அடக்க முடியும். முறையாக அந்த ஏரியாவில் சப் மிலிட்ரி ஃபோர்ஸ், அதாவது துணை இராணுவத்தை இறக்குனாங்க. அவங்க வந்து கலவரத்தை ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வர அந்த டைமில் இருந்த ஒரு பெரிய விஐபி சமாதானம் பேசாங்க வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிதியும் நான் வாங்கி தரேன்னு கையை தூக்கி காட்டி அப்படியே கிளம்பிட்டார். அவர் வெறுங்கையை தூக்கி காட்டும் போதே தெரிஞ்சிருக்கணும் ஜனங்களுக்கு, கடைசி வரைக்கும் இந்த வெறுங்கையை தான் காட்ட போகிறாங்க. ஓடிப்போன போலீஸ்காரங்களுக்கெல்லாம் இன்னொரு ஊரில் போஸ்டிங் கிடச்சிச்சு. ஆனால் பாதிக்கப்பட்ட குமுதாவுக்கு நிதியும் கிடைக்கல, நீதியும் கிடைக்கல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் கேட்ட கதைக்கும் இப்போ நாம் கேட்டுக்கிட்டு இருக்க கதைக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்குன்ட்டு. நான் கேட்ட கதையில் இருந்த பாஸ்கரில் தொடங்கி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தூத்துக்குடி ஜெயராஜ் ஃபினிக்ஸ், இப்போ ரீசெண்டாக மானாமதுரை ஆகாஷ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்கு. தெரிஞ்சு இத்தனை, தெரியாமல் எத்தனை. ஆனால் இவங்களுக்கெல்லாம் நீதி கிடைச்சுதான்னு கேட்டால் இல்லை. குற்றவாளி யாருன்னு தெரியாத வழக்கு தாமதம் ஆகுதுன்னா ஏற்றுக்கலாம். ஆனால் குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சும் அந்த வழக்கு தாமதமாக்கப்படுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? உங்கள் எல்லாருக்கும் ஜெய்பீம் படம் தெரியும். அதில் ராசா கண்ணு செங்கேனியோட வழக்கு ஒன்று இருக்குது. சினிமாக்காக 2.5 மணி நேரத்தில் அதை முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த வழக்கு நீதி கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தெரியும். குற்றவாளிகள் யாருன்னு தெரிஞ்சும் தாமதமாக்கப்படுற நீதி எப்படி இருக்குது தெரியுமா? அந்த ஜெய்பீம் படத்துலேயே ஒரு வசனம் வரும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுக்கப்படுற நீதி அவங்களுக்கு நடந்த பாதிப்பை விட அதிக கொடுமையானது. அதே தான் இதுவும். மறுக்கப்படுற நீதி மட்டும் இல்லை, தாமதமாக்கப்படுற நீதியுமே அவங்களுக்கு உண்டான பாதிப்பை விட பெரிய கொடுமை. சரி, நான் ஒருத்தன் சொல்லி என்ன ஆக போகுது? ஒரு தூக்கிச்சு எறியறதுனால ஊருக்கே வெடிச்சு வந்துருமா? ஆனால் எனக்கு ஒரு கேள்விங்க. கேள்வியா, சந்தேகமா, இல்லை கோவமா எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நடந்த சிறை மரணங்களில் ஒரு பணக்காரன், ஒரு சினிமாக்காரன், ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசு அதிகாரி, இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் எந்த தண்டனையும் கிடைக்கல. இவங்கெல்லாம் தப்பு பண்ணுறது இல்லையா? இல்லை இவங்க தப்பு மற்றவங்க கண்ணுக்கு தெரியறது இல்லையா? அவங்க வாரிசு கூட தப்பு பண்ணாமையா இருப்பாங்க? அது எப்படிங்க? எல்லா சிறை மரணத்திலையும் ஒதுக்கப்பட்டவன் இவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்து நான் கேட்ட கதை, அது ஏன் கெட்ட கதை, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.